ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமராவோட டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேமரா வந்து நார்மலாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸாக இருக்கும், பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிளர்ராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து நம்ம பிளெண்டர்லேயே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து கேமரா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த கேமரா ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எனபிள் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபோக்கஸ் ஆன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்து மெயினாக ஃபோக்கஸ் ஆகணும், ஸோ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் தெளிவாக தெரியணும், மித்த எல்லாம் வந்து எனக்கு பிளராக தெரியணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோன் தான் தெளிவாக தெரியணும், மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளராக இருக்கணும் அப்படின்னா இந்த கோனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை வந்து எனபிள் பண்ணிட்டு ஃபோக்கஸ் ஆன் இருக்கும். ஸோ இல்லை இந்த இங்க் மாதிரி ஒன்று இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கேன். கேமரா வியூக்கு வந்து நான் மாறிக்கிறேன். ஸோ நான் நம்பர் பேரில் வந்து 0 ப்ரெஸ் பண்ணி நான் வந்து மாறிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கோன் மட்டும் தெளிவாக தெரியும், மித்தெல்லாம் வந்து பிளராக தெரியும். ஸோ இதில் வந்து இந்த அப்பேச்சரில் வந்து எஃப்ஸ்டாப் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதோட அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ண அந்த பேக்ரவுண்ட் பிளர் வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை கம்மி பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே பிளராக இருக்குது. இந்த கோன் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெளிவாக தெரியும், மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளராக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இப்போ அந்த கேமரா வந்து மூவ் பண்ணணும். ஸோ இதே பாயிண்டில் வச்சுட்டு நான் வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் மவுஸை வந்து கிளிக் பண்ணி மூவ் பண்ணால் எனக்கு அந்த கேமரா வியூவில் வந்து போயிடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி போகாமல் எனக்கு கேமராவோட சேர்ந்து மூவ் ஆகும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 0 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து வியூன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து கேமரா டூன் இருக்கும். இதை டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கேமராவும் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேமரா வந்து எங்கேயே வேணும்னாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ கிளாஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட பேக்ரவுண்டை வந்து நம்ம பிளர் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.